நானும் மதுரக்காரன் தான்டா. என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. பண்ணிட்டியா? சொல்லுங்க. ப்ரொபோஸ் பண்ணிட்டியா? வீட்டுக்காரர் இருந்தாரு, அதனால ப்ரப்போஸ் பண்ண முடியல. வேலண்டைன்ஸ் டே நல்லா அந்த வெள்ளை சட்டையை போட்டு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி. வெள்ளை சட்டை என்ன என்ன காரணம் வெள்ளை சட்டைக்கு? மீனிங் என்ன? நாங்க வந்து எல்லாரும் டபுள் சைடா இல்ல வந்து எல்லாரும் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்னு சொல்றதா? ஏற்கனவே நிறைய பேர் வந்து வாழ்க்கையில விளையாண்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் யாருனாலும் வந்து விளையாடுங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அர்த்தம். அவ்வளவுதான். விளையாட நீங்க ரெடியா? விளையாட நாங்களும் ரெடி அப்படின்ட்டு. சரி ஓகே, வீட்டுல தங்கச்சி கிட்ட சொல்லிடுறேன். தங்கச்சி கிட்ட சொல்றீங்களா? வீட்லயா? சரிங்க மச்சான், ரைட். ஓகே சரி, ஷோக்குள்ள போலாமா? வேலண்டைன் டே ஸ்பெஷலா இன்னைக்கு? ஆமா, வேலண்டைன்ஸ் டே. அப்புறம் எதுடா பொலிட்டிக்கல் பேசுறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ல கத்துவானுங்க. எங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் வேலண்டைன்ஸ் டேக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். உனக்கும் வேலண்டைன்ஸ் டே, நீ என்னடா வேலைக்கு வந்தமா சூட்டு முடிச்சு வீடியோ போட்டோமா போய்கிட்டே இருக்கணும். சரி ஓகே, அர்ஜுன் சம்பத் வந்து முன்னாடி ஏதோ வீடியோ பேசியிருக்காரு. அது வந்து பழைய வீடியோ இன்னைக்கு எடுத்து ரொட்டேஷன்ல விட்டுருக்கு. ஆமா, பயங்கர பூமா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோல இருந்து ஆரம்பிப்போம் இன்னைக்கு. ஆமா, பார்க்கலாமா? பாப்போம். ஆபாச அருவருக்கத்தக்க வேலண்டைன் டே கொண்டாட்டங்களை தடை செய்ய வேண்டும். வேலண்டைன் டேயை புறக்கணிப்போம். தினம் தினம் காதலிப்போம். காதலர்களை போற்றுவோம். காதலர் தினம் என்கிற பெயரிலே நடைபெறுகின்ற கலாச்சார பண்பாட்டு சீரழிவை தடுப்போம். படுபயிரமா பேசியிருக்காரு. அதான் என்னத சொல்றது, அதான் காதலை வந்து நம்ம வளர்ப்போம், காதல் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காதலர்களை நாம் எதிர்ப்போம் அப்படின்ற. வேலண்டைன்ஸ் டேவை மட்டும் தான் எதிர்க்கிறேன், காதலரை எதுக்கல. காதலர் எடுத்தா அப்புறம் எப்படிப்பா குழந்தை பத்தின்னு கேட்டுருவாங்கல்ல. ஆமா, வேலண்டைன்ஸ் டேவை மட்டும் தான் அவர் எதுக்குறாரு. வந்து இந்த பெங்களூர்ல எல்லாம் முன்னாடிலாம் வந்து தாலி கட்ட சொல்லிடுவாங்க, ஏதாவது பிள்ளைய கூட்டு போகணும்னு வைங்களேன். ஆமாங்க, அந்த கொடி கட்டிட்டு வருவாங்க. ஐயோ, நம்ம ஊர் பரவாயில்ல தலைவா, முன்னாடி நம்ம ஊர்ல பார்க்கு இருக்கலாம் கூட்டு போய் உட்காந்தா வந்து தாலியோட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தானுங்க. அந்த பீச் சைடுல வந்து அண்ணன் தம்பிங்களா 2 பேர் போனாலே, ஏய் நீ போன் பண்ணு என்ன இப்ப எல்லாம் தாலி கட்டு அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் ஆம்பளையுமே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களே காதலிக்க ஆரம்பிச்சாங்க. காதலுக்கு எல்லை இல்லாம போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி செல்லூர் ராஜ் வந்து என் மனைவியை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டிருக்காரு. என் மனைவி நான் இன்னும் காதலிக்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னால காதலிக்கிறத காட்டுறேன், இப்பவும் காதலிக்கிறேன், இப்பவும் கூடவே கூட்டிட்டு வர்றேன், இன்னும் காதலிக்கிறேன், இன்னும் நிறைய பெண்கள் ஆச்சு, இன்னும் வந்து மனைவியை மட்டும் நிம்மதியா காதலிப்பேன் அப்படின்னு செல்லூர் ராஜ் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா சீரியஸான பொலிட்டிக்கலா போக வேணாமா, ஜாலியா கொஞ்சம் ஜாலியான நியூஸ்களை கொஞ்சம் வந்து பயிர். சரி, அவர் வந்து அவர் ஒய்ஃபை வந்து லவ் பண்றாரு. இங்க இன்னொருத்தர் வந்து தன் ஒய்ஃபை வந்து முத்தம் கூட கொடுக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்காரு. அதான் மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டு பசையை தூக்கி வாயில் ஒட்டி எடுத்து வாயில ஒட்டி விட்டு. எல்லா புருஷங்களுக்கும் பொண்டாட்டி வாயில கம்முத்திரம் தான் ஆசை. அது எதுக்காக அப்படின்னா, அவங்க பேசுறது நமக்கு எதுவும் தெரியாது, பல பேர் சொன்னதை தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். காலையில வந்து நீங்க புலம்புனது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன நமக்கு என்ன போல அண்ணி, அண்ணனை பாத்துக்கோங்க. என்ன அண்ணியா மதனி? இப்பதான் எனக்கு ஏதோ வீட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்க. வை மேன், 2 கல்யாணம் முடிச்சிட்டீங்க, வீட்டுக்கு தெரிஞ்ச ஒண்ணு தெரியாம ஒண்ணு. நீ என்ன வேணா சொல்லலாம், 3 கல்யாணம் 4 கல்யாணம் 10 குழந்தைங்க இருக்குது, எல்லாத்தையும் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம். என்னங்க உண்மையில பூரா அப்படியே வெளியே அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி ரைட், ஓகே. சரி ஓகே, கம் டு தி பாயிண்ட். மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு கம்மூத்தி கொலை முயற்சி வரைக்கும் எல்லாம் பண்ணி பல அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காதலர் தினம் அதுமா இப்படி ஒரு நல்ல பீடையான நியூஸ் எடுத்து வந்திருக்கீங்கன்னு இருக்கா, தோணுதா? ஆமா, எதுக்கு இல்ல நடத்தைக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணு. அதுக்குன்னு இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுக்கிறது பாவம் இல்லையா? புருஷங்காரங்க பாவம், அதே மாதிரி பெண்களும் பாவம். அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் இவன் என்ன அநியாயம். சரி, அடுத்த நியூஸ் பார்ப்போம். நல்லா சனீஸ்வரர் பகவான் ஒருத்தர் இருக்கார்ல, எங்க விளாண்டுக்கிட்டு இருக்காரு எல்லார் வாழ்க்கையிலையும். ஆமா, எல்லாரும். நான் வேற கருப்பு சட்டை. 7ஆம் இடம் 6ஆம் இடத்துல நின்றாருன்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு. திருநள்ளாறு அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது அவருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, வர்றவங்க கிட்டலாம் வந்து எப்படி இவங்க வந்து காசு நம்மளுக்கு கல்லா கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலமா வெப்சைட்டை உருவாக்கி தமிழ் கதைகள் அந்த உருவாக்கிட்டாரா? அந்த மாதிரி தான் வந்து உருவாக்கி வந்து அதுக்கு அர்ச்சனை சீட்டு நீங்க முன்பதிவு பண்ணா இங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே அதுல வந்துடும். போலுக்கு வெப்சைட் தனியா ஆரம்பிச்சு, தனியா ஒரு கவர்மெண்ட் மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு கோயிலுக்கு வெப்சைட் ஆரம்பிச்சு பண்ணியிருக்காரு. வர்ற அதுல புக் பண்ணிட்டு வர்ற அர்ச்சகர்கள் பக்தர்கள் எல்லாத்தையும் இவர் தான் நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வெளியிருந்து ஒருத்தன் ஆப்ப இது பண்ண உள்ளுக்குள்ள இவர் வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுக்க. ஆமா, இது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து பிரசாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இங்க இருந்து பொட்டலம் கட்டி கொரியர் அனுப்பிச்சு விட்டு காசு பார்த்திருக்காரு. ஐயரே, என் மக பேருக்கு ஒரு அர்ச்சனை போட்டு விட்டுருங்க, காசு போட்டு விட்டுருங்க, பிரசாதம் சேமா வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் ஓகே. நாம் என்ன நாம் தேவதசையா அப்படின்ற மாதிரி அரை மூடி தேங்காவையும் 2 வாழைப்பழங்களையும் 90 பொட்டங்களையும் கட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு. 80 ரூபாய் செலவு பண்ணி அனுப்பித்தால் 10,000 ரூபாய் நீங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க, முடிச்சிடலாம் அப்படின்ற இருக்கே. வந்து நாய கணக்கா பேசிக்கிட்டு இருக்குது. இது எவ்வளவு பெஸ்டா இருக்கு. இத வந்து நம்ம சனீஸ்வர பகவானே பிரச்சனை கொடுக்காதீங்கன்னு தான் சனீஸ்வரன் போவாங்க. அங்க ஒரு ஆள் வந்து பார்த்து இன்னைக்கு வந்து மாட்டியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அந்த வெப்சைட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. வாழ்த்துக்கள்,
எங்க செம்ம இருக்கிறது. என்ன மாட்டிக்கிட்டேன், மாட்டாம லக்கி பஸ்கர் மாதிரி மாட்டாம தப்பு பண்ணுவீங்க பார்த்தா அப்படி மாட்டிக்கிட்டீங்களே. பரவாயில்ல, இது ஒரு நூதன திருட்டா வந்து நம்ம ஏத்துக்குவோம். பாத்தீங்களா இவங்களுடைய டெக்னாலஜியை? அவன் ஆன்லைன் ஸ்கேம் அதுன்னு போகும்போது இன்னமும் இவங்க ஆன்லைன் ஸ்கேம்லயும் சாமி சம்பந்தமாவே பண்ணிருக்காங்க. ப்ரோவா பண்ணுவோம்டா அப்படின்ற அளவுக்கு பண்ணி ப்ரோ லெவல் ஸ்கேம் தான் இது. ப்ரோ ஐயர். இங்க நம்ம பணியூர்ல ஒரு அணில் சுத்திட்டு இருக்கோம்ல, சாரி அவர் பேர் என்ன, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். பூரா தொண்டர்கள் பூரா மாட்டினீங்கன்னா கடிச்சு வச்சிருவாங்க, பாத்துக்குங்க. நானும் தளபதி ஃபேன் தான். டக்குன்னு நான் இருக்கும் கட்சியில் பாதுகாப்பு இல்லாத என் தலைவன் நான் என்ன ரெண்டு ஷோக்கு முன்னாடி தான் ஆமன் தகராறு பண்ணிக்கிறீங்க. அப்ப அணிலுங்கிறீங்க. எனக்கு தலையும் பிடிக்கும் தளபதியும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒரு தம்பியா ஆகாம விட மாட்டீங்க. எனக்கு தளபதி பிடிக்குங்க. நான் எப்படி சொல்றேன், வெறித்தனமான ரசிகன்லாம் இல்ல, பிடிக்கும். நல்ல உருட்டிட்டு அப்படி கெட்ட உருட்டு. சரி ரைட், தளபதியை பிடிக்குதோ பிடிக்கலையோ, தளபதிக்கு என்ன விஷயம்? அவருக்கு வந்து இப்ப வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. எக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதனால ஒய்க்கு புதுசா பாதுகாப்பு. ஒய்க்கு கொடுத்திருக்காங்க. அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெட் கொடுத்தாங்களே, ஜெட்டா ஜெட் பிளஸா, அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒய் பிரிவு கொடுத்திருக்காங்க. இது மூலமா வந்து ஒரு ஏன் இந்த ரஜினி ரசிகர் எல்லாம் முட்டையை விட்டு அடிக்கிறாங்கன்னு சொன்னதுக்காக? ஆமா, அவ்வளவுதான். அதுக்காக தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தெரியல. அவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு கேட்டாங்க. இதோ இருக்குது பாதுகாப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து பையன் வெளியே வரது பயப்படுவா. இப்படி முட்டை அடிக்கிறேன் சாணி அடிக்கிறேன் இவங்க ஆடியோக்களை பூரா ஸ்பேஸ்ல பேசணும்னு நினைக்கிறேன். பேசி லீக் ஆனொட்டி தலைவனுக்கு அடுத்து 2 நாட்களில் ஒய் பிரிவு பாதுகாப்பு வருதுன்னா தலைவன் யூ லிங்க் வித். அதேதான் தலைவன், எனக்கும் டவுட்டா இருக்குது. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பும் போது நம்பிதான் நான் வந்து உள்ள இறங்கி இருக்கேன். அடிச்சு கழட்ட போறானுங்க அப்படின்ட்டு விஜய் ஃபேன் நீ வெக்குங்கிறீங்க. ரைட், விஜய் என்ன தப்பா பேசுறாரு பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. சரி அண்ணா இல்ல ஏன்னா டக்கு டக்குன்னு ஒத்துக்கிறீங்க, அதெல்லாம் சொல்ல அப்படி இப்பதான் நீங்க தாங்க பேசுனீங்க. சரி, இந்த பாதுகாப்பு எதுக்கு மெயினா கொடுக்குறாங்க அப்படின்னா, விஜய் என்னவே வடக்கை ஆளும் கட்சிகள் வந்து கண்காணிக்குதா, இந்த இவன் எங்கெங்க போறான், என்னென்ன பேசுறான் வைக்கிறான், இந்த பாதுகாப்பு இருந்துச்சுன்னா ஏன்னா அவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாகணும். இந்த ஒய் பிரிவோ எங்கெங்க போகுது, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறதா தலைவா, இது எங்கெங்க போகுது இதெல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கணும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ணா கூட்டணியிலயா இருக்கீங்க அப்படின்னு மக்கள் இடத்துல ஒரு கேள்வி இருக்கும். பாப்போம், இன்னும் ஒரு 7-8 மாசத்துல நீங்க சொல்லிடுவாங்கல்ல. டவுட் இருக்குங்க, தலைவனோட பர்சனல் லைஃப்ல அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? சரி ஓகே, என்னமோ அவரோட பர்சனல் அது பார்த்துட்டு கேள்வி கேட்குறீங்க பாருங்க மக்களே, நான் கேட்கல. சரி ரைட், ஓகே. நிஜமானதாங்க, அவர் வந்து எப்பயும் ஒரு தனிமை விரும்பி இல்லையா? அவர் வருங்காலத்தில் ஒரு பெரிய தேச தலைவர் ஆக போறவர், ஒரு மகானா ஆள போறவருக்கு பர்சனல் லைஃப் வந்து 2வது விஷயம். நீங்க பனையூர்ல தானே இருக்க போறாங்க எல்லாரும். ஆமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சரி ஓகே, அடுத்த நியூஸ் போலாமா? ஆந்திர துணை முதல்வர் வந்து இங்க வந்து தமிழகத்துல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. சலாம் ராக்கி பாய். ஆமா, நேத்து வந்து கும்பகோணம் கோயிலுக்கு போனாரு, இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. இது மாதிரி கோயிலா பழனி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாஜகவுடைய ஒரு விளையாட்டை பாருங்களேன். ஆந்திரால இருந்து ஒரு பாஜக சார்ந்த ஒரு துணை முதலமைச்சரை கூட்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க முருகன் கோயிலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆமா, இப்பதான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பஞ்சாயத்தை முடிச்சாங்க, திரும்ப வந்து இவங்க முருகன் கோயிலுக்கா அனுப்பிட்டு இருக்காங்க. இல்ல அவருக்கு இது வேண்டுதல் இருக்கா, நம்ம தான் தப்பா பேசுறோமா? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கனெக்ட் பண்ண முடியுதா? இல்லங்க, வேண்டியிருப்பாரு துணை முதல்வர் ரைட் அப்படின்னா இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. என்ன துணை முதல்வர் எவ்வளவு நாள் கழிச்சு வேண்டுதல்? வந்து தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்ற பஞ்சாயத்து முடிஞ்சோட்டி முருகன் திருச்செந்தூர் பழனிலாம் வந்து என் நடுவுல தானே திருப்பரங்குன்றம் இருக்கு. அவர் மேலேயே நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஏங்க என் தலைவன் 1000 தான் இருந்தாலும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே வந்து தலைவன் ஜீப் மேல அப்படி உட்காந்துட்டு போறவன், அதெல்லாம் வேற லெவல் சம்பவம் இல்ல. சரி ரைட், ஓகே. மோடி போய் வந்து ட்ரம்பை வந்து சந்திச்சிருக்காரு. ஆமா, சந்திச்சுட்டு அதோட நியூஸ் எப்படி போகுது அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, மும்பை வெடிகுண்டு தாக்குதல்ல அங்க ஒருத்த மாட்டினா, இங்க இதை சார்ந்த இந்தியாவுல வெடிகுண்டு தாக்குதல் நடத்தின ஒரு ஆளை வந்து அங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அவனை இங்க கொடுக்குற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. வந்துட்டு இப்ப இவனை உள்ள கூட்டு வந்து என்ன பண்ணுவாங்கிறீங்க, இவனை தூக்கில போட முயற்சி பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணி டார்ச்சர் பண்ணி. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, முஸ்லீம் வந்து தீவிரவாத அமைப்பை சார்ந்தவங்க முஸ்லீம் மேல ஒரு கட்டமைப்பை கொண்டு வரதும், இந்துக்களை பூரா வந்து முஸ்லீம்ஸ் கொல்ற மாதிரி காமிக்கிறதும், அங்க இருக்கிறவனை இங்க கூட்டிட்டு வந்து வச்சு ஏதாவது இவனை டார்ச்சர் பண்ணுவாங்க. அவனை இங்க உள்ள கூட்டு வந்தா இங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காஷ்மீரை தாண்டி இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு வெடிகுண்டு மிரட்டல் விடுறோம், அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கால இருக்க வரைக்கும் அவன் கேட்க மாட்டாங்க. இந்தியாவுக்குள்ள ஒருத்தனை கூட்டு வந்தா படத்துல வர மாதிரி நாங்க வெடிகுண்டு வச்சு கொல்ல பத்தி காலி பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. மும்பை தாக்குதல் குற்றவாளியான தவ்ஹூர் ரனாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இன்னும் என்னென்ன கூதல் பண்றாங்கன்னு பாருங்க. ஓகே சரி, இதெல்லாம் வந்து பேசினாரே, வந்து ஒரு 205 பேர் அங்க இருந்து நாடு கடத்தினாங்கல்ல, அது ஏன் வந்து கைதி மாதிரி வந்து நீங்க வந்து விலங்கு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டார்ல. அதான் அவரே பச்சையா பேசிட்டார்ல. என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி அந்நிய நாட்டுக்குள்ள வந்து உங்க சொந்த நாட்டுக்குள்ள வரதெல்லாம் தப்பு தான், எங்க நாட்டுக்குள்ள வந்தாலும் தப்பு தான், இதை வந்து நான் கண்டிப்பா வந்து நான் எதிர்க்கிறேன். நீங்க அப்படி எவனாவது இருந்தா அயோக்கிய பேர் தான் சொல்லுங்க, நீங்க அள்ளி போட்டு வெட்டி போட்டு கூட அவங்க அனுப்புங்க. சட்டவிரோதமாக பிற நாடுகளில் தங்கி இருப்பவர்களுக்கு அங்கு வசிக்க எந்த விதமான சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என பிரதமர் மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். நாடு கடத்தது ஓகேங்க, அதுக்கு வந்து குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு மனிதாபிமானத்தோட நடத்தணும்ல. இல்ல தலைவா, அவங்க என்ன கேக்குறாங்க, நீ வந்து அனுப்ப வேணாம். நம்ம நாட்டுல இருக்க ஆட்கள் பூரா பொலிட்டிக்கல சேர்ந்த எதிர்கட்சி சார்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அங்க இருந்து விலங்கு போட்டு தான் அனுப்புறான், உங்க நாட்டுல இவ்வளவு கட்டமைப்பு இருக்கு, இவ்வளவு வசதி இருக்கு, நீங்க ஒரு பிளைட் அனுப்பி கூப்பிட வேண்டியதாண்டா. அதுக்கு கூட நீ போறல தனி விமானத்துல நீ வந்து போய் ட்ரம்ப் கிட்ட வந்து பேசுறீங்க, எண்ணெய் வளம் நம்ம நாட்டுக்கு வந்து ராணுவத்துக்கு அங்க இருந்து வாங்குறாங்களாம், இதெல்லாம் வாங்குறாங்களாம் ஜாமா, நம்ம ராணுவத்துக்கு அங்க இருந்து பிளைட் வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க, இதெல்லாம் வாங்குறியே, இவ்வளவு பேசுறியே,
இல்லையே, இங்க இருந்து ஒரு ஃபிளைட் அனுப்பி நம்ம ஆட்களை கூப்பிடுறதுக்கு உனக்கு எங்க திராணி இல்லையா அப்படின்னு அசிங்கமா கேக்குறாங்க. ட்ரம்ப்ட்ட போய் தொழில் பேசுற இந்த பிரதம மந்திரி வந்து இப்படி வந்து நாட்டு மக்களையும் கொஞ்சம் பாத்துக்கலாம்னு தோணுது. கடைசியா அப்ப இதுவரை சொல்லியிருக்காங்க பங்களாதேஷ் பிரச்சனையை வந்து நீங்களே பாத்துக்குங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து இவர் கொடுத்துட்டதாகவும், இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தப்ப நம்மளுடைய இது வந்து கொஞ்சம் சலசலப்பா இருந்துச்சு. இப்ப நான் வந்துட்டேன், 2 பேரும் கூட்டமைப்பா இருப்போம், கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரே நட்பு உறவுகள் 2 வயதானவர்கள் வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒரு வயதானவரும் இந்தியாவை சார்ந்த ஒரு வயதானவரும் நேற்று வந்து பேசி பல பெரிய பெரிய முடிவுகள் எடுத்து கையெழுத்து போடுறாங்க. 70+ இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, என்ன கூதல் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. அப்படியே அங்க இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே கர்நாடகா பக்கம் வரலாமா? ஓ, கர்நாடகாவுக்கு வந்தீங்க. சொல்லுங்க. கர்நாடகா சிறப்பு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ. அதாவது ஜெயதீபா வந்து எங்களுடைய யார் அவங்க அத்தையா? ஜெயதீபா யாரு? ஜெயதீபா யாரா? தெரியாது, எனக்கு தெரியாது. ஓகே, சரி. நாட்டில் பல பேருக்கு தெரியல. தீபா அவங்க அம்மா அவர்களின் அண்ணன் பொண்ணும் தம்பி தங்கச்சி பொண்ணும் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அந்த அம்மா லைட்டா லுக்க லைக்க ஜெயலலிதா மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து என்னுடைய நகையை வந்து கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்கு ஒப்படைத்த நகை இன்னைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. என் நகை இல்ல, என்னுடைய அத்தையோட நகை வந்து நீங்க எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. உங்க அத்தையே வந்து அடிச்சுதான் வச்சிருக்கு, பேசாம போமா, இது வந்து கவர்மெண்ட்ட கொடுத்துறேன், இது வந்து ஊழல் கொடுறதுக்காக பிடித்த நகை, இதெல்லாம் வந்து என்னுடைய சொத்துன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க. எவ்வளவு ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தனா எல்லா பிரஸ் மீடியா எல்லாம் வந்து 27 கிலோ அப்படின்னு மட்டும் தான் வருது. கம்மியா 27 கையில தூக்கிட்டு போயிடலாம்ல. அதை வந்து கொஞ்சம் பிரீஃபா, அதாவது எதுல நீங்க கால்குலேட் பண்ணாது, என்னது கோல்டு இரும்பாது, நீங்க வந்து என்னமோ காயிலாங்கல்ல போடுற மாதிரி சொல்றீங்க. 27 கிலோ 27,000 கிராம். சரி, அதை பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் பாத்தீங்கன்னா வெறும் 27 கிலோ அப்படின்னு போடுறாங்க. 27 கிலோ எவ்வளவுங்க? அது வந்து என்ன இரும்பாது, காயிலாங்கல்ல போடுற மாதிரி. தங்கத்தை நீங்க எதுல கால்குலேட் பண்ணுவீங்க? பவுன் தானே? பவுன்ல கால் பண்ணுவோம். சவரன்ல கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3375 சவரன் வந்திருக்குங்க. 3000 சவரனா? ஆமா, அவ்வளவு சவரன். சரி, ரைட். அவங்களுக்கு நகை சேர்க்கும் ஆசை இருந்திருக்கு. பலாபலத்தின் மீது ஏறலாமா அப்படின்னு ஆர்பிஐ ரெட்டலைக்கு ஆப்போசிட் நீ எப்படி நிக்கலாம்? உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அதுக்கு சமண்டா அப்படின்னு இந்த சைலண்டா அந்த அமைதியான வில்லங்கள் மிரட்டுற மாதிரி ஆர்பி உதயகுமார் வந்து மிரட்டி இருக்காரு. நாங்களாம் பேசணும்னா நாட்டை விட்டு காலி பண்ணிட்டு போவோம். பலாபலத்துல போய் நின்றுட்டு கேள்வி ரெட்டலை நின்று எடுத்து சாவு ரெட்டலை எழுத்து நின்றுட்டா அதுக்கப்புறம் சாவுக்கும் அதுக்கு சமானம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கும்? உங்களுக்கு எல்லாம் பேச என்ன தகுதி இருக்கு? அது இல்லாம செல்லூர் ராஜு வந்து நாங்கெல்லாம் வந்து ஒற்றுமையா இவர் வந்து இதுல வேற நியூஸ் கார்டுல எடுத்து டிடிவி வந்து சாருன்னு சொல்றாரு, ஓபிஎஸ்ஐ வந்து அண்ணான்னு சொல்றாரு அப்படின்றாங்க. நான் ஓபிஎஸ்கிட்டயோ சார் டிடிவிட்டியோ சார்கிட்டயோ போய் நீங்க கேட்கலாம். எங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன? ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். கண்டென்ட் இல்லாம அந்த காதல் லவர் ஸ்டேக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது பத்தாலும் ராஜன் செல்லப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நாங்க தான் சொல்லிட்டோம்ல அப்படின்ட்டு அண்ணேன்னு சொல்ல வந்துட்டு அண்ணனை நிப்பாட்டிட்டு அருமையன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ வந்து ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியார்ட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறோம். இதான் எங்களால் செய்ய முடிந்த நன்மை அது ஒன்று தான். ஒரு 6 மாசம் வந்து அவர் சைலண்டா இருந்தாருன்னா நாங்களே வந்து எடப்பாடி சார் கிட்ட பேசி வந்து கட்சியில சேர்த்துப்போம். அது வரைக்கும் நீங்க உங்க கட்சி இவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. எடப்பாடி சார்கிட்ட போய் இவங்க முதல் சவுத் ஜோனே கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க தலைவா. திண்டுக்கலை தாண்டி இருந்த அதிமுகவே வேற, நம்ம ஊர் சைடு இருந்த அதிமுக எங்களுக்கு தெரியும். ஓபிஎஸ் வந்து தேனி அந்த பெல்ட் அப்படியே மதுரை எதிர ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருந்தா, அப்படி சிவகங்கை வரைக்கும் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆரம்ப கட்ட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, மதுரைக்கு கண்டு திண்டுக்கலுக்கு அங்கிட்டு நாங்க பூரா பாத்துக்கிறோம் அதிமுகவை, திண்டுக்கலுக்கு அப்புறமேல் நீ பூரா பாத்துக்க, சேலம் இந்த கோயம்புத்தூர் பெல்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கங்க, உங்களுடைய சமுதாயத்தை வச்சு நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி இவங்க ஒரு ஐடியால இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா சொல்றாரு, எடப்பாடி சார்கிட்ட வந்து நான் கேட்டுட்டு உங்களை சேர்த்துக்கோம்ல, அண்ணன் வந்து சரியா இருக்காரு, இனிமே கரெக்டா நடந்துக்குவாரு, ஊழல் பார்க்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்லி சேர்த்துக்கலங்கிறாங்க. 2026க்குள்ள ஒரு கூட்டமைப்பு வந்துருவாங்களோன்ற மாதிரி தெரியுது. பச்சையா ஓபிஎஸ் கெஞ்சுறாரு, வேற வழி இல்ல அப்படின்னு கெஞ்சுறாரு. எடப்பாடி மண்டைய சொரிஞ்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளவுதான் இதோடைய இவ்வளவு தூரம் பேசுனது காரணம். இவ்வளவுதான் போதும் தலைவா, இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம் தலைவா. முடிச்சுக்கலாமா? ஓகே, வீடியோ பார்த்தவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நானும் மதுரக்காரன் தான்டா.